தர்மியாக வச்சிருக்கிறவர் பகவான். தர்மா, அவரே தர்மமாகவும் இருக்கிறார். அப்ப தர்மமா இருக்கார், தர்ம கிருத்தா இருக்கார், தர்ம குப்பா இருக்கார், தர்மியா இருக்கார். 5 திருநாமங்கள் தர்மம் தர்மம் தர்மம்னு பகவானை பத்தியே சொல்றது. அந்த பெருமான தர்மம்னு புரிஞ்சுட்டோம்னால் அப்ப அவர் ஆசைப்பட்டபடி நமக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தையே செய்து கொண்டிருப்போம். ஏழை எளியவர்களுக்கு உதவுவதோ, வாயாலும் மனத்தாலும் மெய்யாலும் யாரிடத்திலும் அபச்சாரப்படாமல் இருப்பதோ, பக்தி செய்வதும், பெருமானிடத்தில் சரணாகதி செய்வதும், பாகவதோத்தமர்களுக்கு தொண்டு புரிவதும், ஆந்தனையும் இன்னொருத்தர் சிரமப்பட்டா நாம சிரமப்படணும், அவா சிரிச்சா நாம சிரிக்கணும், அப்படின்னு இருப்பதுதான் உயர்ந்த தர்மம் என்பதை ஆழ்வார்கள் ஆகட்டும், ஆச்சாரியர்கள் ஆகட்டும், பல ரிஷிகளும் புராணத்திலே தெரிவித்துள்ளார்கள். அதனால ஏது தர்மம் என்று கேட்டால் வேதம் ஒத்துக்கொண்டது தர்மம், வேதம் விலக்கியது அதர்மம். நாம் செய்யும் நற்செயல்கள் எல்லாம் தர்மம், வேதம் செய்யாதது சொல்லத்தெல்லாம் விலகிவிட்டா தர்மம். அந்த தர்மமே சாமானிய தர்மத்தோட நிறுத்திடக்கூடாது, அந்த தர்மமே பகவான் ஆகிறான். பகவானுக்கு தர்மம் உண்டோ? கருணை. அந்த கருணையில் அவனுக்கு துணை புரிபவள் யார்? பிராட்டியான மகாலட்சுமி. ஆக நம் தர்மம் என்ன? சாமானிய தர்மத்தை செய்து கொண்டு விசேஷ தர்மமான பகவானையே பற்றி தர்மமான மிக உயர்ந்த முக்தியை அடைவதே நமக்கு தர்மம். அப்படிங்கிறதுதான் முன்னோர்கள் காட்டியது. அதை இந்த கோட்டியில் சொல்லும் வாய்ப்பு பெற்றேன். மேன்மேலும் இவர்கள் நடத்தக்கூடிய பக்தி இந்த நிகழ்ச்சி நன்கு நடைபெற வேண்டும். எல்லாருக்கும் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் கிடைக்க வேண்டும்னு வேண்டிக் கொண்டு அமைகிறேன்.